வணக்கம் மக்களே. கட்சிக்கு சசிகலா, ஆட்சிக்கு எடப்பாடி. பாஜகவின் சமரச திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே இருக்கும் நிலையில் 2 மாதத்திற்கு முன்பாகவே தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 4 கட்டங்களாக சுமார் 180 தொகுதிகளில் பரப்புரையை முடிச்சிட்டாங்க. 5வது கட்ட தேர்தல் பரப்புரையை இன்னும் தொடங்கவே இல்லை. குறிப்பாக கரூரில் நடந்த விஜய் கட்சியோட கூட்டத்தில் 41 பேர் பலியாகியிருக்காங்க. இதுக்கப்புறம் 2 மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரையை செஞ்சிருந்தாலும் அடுத்தடுத்த தேர்தல் பரப்புரையை முழு வீச்சில் தொடங்கலனே சொல்லலாம். நடிகர் விஜய் தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கியிருக்கிற இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இவ்வாறு குரல் கொடுப்பதன் மூலம் நடிகர் விஜயை தங்களோட கூட்டணிக்குள்ள வரவழைச்சு விடலான்னு சொல்லி கணக்கு போட்டு செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் விஜயோ நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறிவிட்டார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எனவும் துணை முதலமைச்சர் வேண்டுமானாலும் நடிகர் விஜய்க்கு வழங்கலான்னு சொல்லியும் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் உதயகுமாரும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கெஞ்சாத குறையாகவே வெளிப்படையாகவே தாவேகா அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும், ஆந்திராவில் பவன் கல்யாண் எப்படி கூட்டணி அமைச்சு வென்று துணை முதலமைச்சர் ஆனாரோ அதே போல் விஜயும் செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்காங்க. அதற்கு விஜய் தரப்புலேருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் வரவே இல்லை. இது போன்ற நெருக்கடியான சூழலில் இருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை அறிவிக்காமலே இருந்து வந்துட்டுருக்காங்க. சேலத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தேர்தல் பொறுப்பாளர் பாண்டா உள்ளிட்டோர்லாம் சமீபத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது பிரிந்து கிடக்கும் அதிமுக நிர்வாகிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தேர்தலை பலத்தோடு சந்திக்கலாம் என்றும் அதுக்கப்புறமா தேர்தல் பரப்புரையை தொடரலாம் எனவும் அவர்கள் கூறியதாக தெரிகிறது. மேலும் கட்சிக்கு சசிகலா எனவும் ஆட்சிக்கு நீங்கள் என்றும் இருந்தால் ஒருங்கிணைப்பு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறியதாகவும் இதற்கு எடப்பாடி மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக தான் 5ஆம் கட்ட பரப்புரையை அவர் தொடங்காமலே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்கு பாஜக தடை விதித்துள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைக்க அழுத்தம் கொடுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதற்காக எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்துள்ளதாகவும் அங்கு என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதை பொறுத்தே எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை பயணம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாதானத்துக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு செல்வார்னு யாருமே நினைக்கல. முன்னாள் அமைச்சர்கள் சில பேருமே ஒதுங்கிக்கிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே கோபிச்செட்டிப்பாளையத்தை தவிர்த்து கொங்கு மண்டலத்தில் இருந்து எந்த ஒரு முக்கிய நிர்வாகிகளும் செங்கோட்டையனை சந்திக்க வரவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியை ஒருங்கிணைக்கலாம் என்றால் தன்னை விட்டுட்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றிணைந்து வருகிறார்கள் என்ற கலக்கமும் செங்கோட்டையன்கிட்ட தெரிய தொடங்கிவிட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.